இன்னைக்கு பாரு இந்த இடத்த எந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கானுன்ட்டு. கபடிலாம் விளையாடிட்டு இருக்கோம்ல. பாவை என்ன இவ்வளவு லாரி போகுது இங்க? என்னன்னு தெரியலையே, ஏன் இவ்வளவு லாரி போகுது? சரி அதை விடுப்பா. இன்னும் எந்தெந்த பகுதிக்கெல்லாம் கொடுக்கணும்? அது நம்ம அவினாசி பகுதியில தான் இன்னும் கொடுக்க வேண்டியது இருக்குது. நம்ம அங்கதான் போயிட்டு இருக்கிறப்போ. ஒரு நிமிஷம் இந்த பக்கம் வண்டி விடுங்க கொஞ்சம். என்னப்பா இப்படி வெட்டி போட்டு வச்சிருக்கானுங்க? நம்ம நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்கு? எவ்வளவு கழிவு போட்டு வச்சிருக்கானுங்க பாருங்க. இது என்ன அநியாயமா இருக்குது. அதான் இதை வெட்டி எடுக்கதான் இத்தனை லாரி கொண்டு போயிருக்காங்களோ? அதான் அப்படிதான் இருக்கும். அடுத்த தலைமுறையை காப்பாத்தணும்னா இது நாம தான் சரி செய்யணும். என்னமோ எப்படி சரி செய்யறதோ. இப்படிலாம் கபடி விளையாடிட்டு இருந்தோம். இப்ப பாடுறா நம்ம பூமி தாயை எப்படி வெட்டி போட்டிருக்கானுங்கன்னு. அங்க பாருங்க, உள்ளூர் பசங்க விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. நாம அவங்களுக்கு அழைப்புதல் கொடுத்தா என்ன? தம்பிங்களா, நீங்க எல்லாம் இதே ஊருங்களாப்பா? ஆனா ஆமாண்ணே. என்னப்பா உங்க ஊர் இப்படி பண்ணி வச்சிருக்காங்களே? ஆமாங்கண்ணா, அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். என்ன பண்றது தம்பி, இதெல்லாம் மாறணுமா? இருங்க. அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கான பிப்ரவரி 21 அட, நம்ம மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. ஆமா அண்ணே, நாங்க போன வாரமே தொடர் வண்டி எல்லாம் முன்பதிவு பண்ணிட்டோன்னே. குடும்பத்தோட மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டுக்கு வந்துடுறானே. சரிங்கண்ணா, வந்துடுறோம். வந்துடுறேங்கண்ணா, கண்டிப்பா வந்துடுறேங்கண்ணா. தம்பி குடும்பத்தோட வந்துடணும்பா. துரோகங்கள் எத்தனையோ கண்டிருப்பான் தலைவன், துன்பங்கள் எத்தனையோ கடந்திருப்பான் தலைவன். நாங்கள் வென்று வாழத்தானே எங்கள் நாட்டை நாங்கள்